தமிழ் மக்களே வணக்கம். காசாவில் உள்ள அல் மசாரா ஹோட்டலில் 407 நம்பர் அறையில் உயிரற்று ஒரு உடல் கிடந்ததை பார்த்து அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அது தற்கொலை அல்ல என்றால் அந்த கொலையை செய்தது யார்? இயற்கையாக இறந்தது போல் காட்சியளிக்கும் இந்த பாலஸ்தீனன் சாதாரணமானவன் அல்ல. ஹமாஸால் பெரிதும் மதிக்கப்பட்ட, காசா மக்களால் பெரிதும் போற்றப்பட்ட மஸ்ஜித் ஹாடித் என்ற சீனியர் கமாண்டர் தான். ஒரு ஹமாஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஹமாஸ் நடத்தும் கொலை திருவிழாவுக்கு திட்டங்கள் வகுத்து கொடுப்பது அவனுடைய பணி. அவனுடைய திட்டங்கள் வெற்றி வாகை சூடி பல இஸ்ரேலியர்கள் மரணமடைந்துள்ளார்கள். அவனது உடலில் துப்பாக்கி குண்டுகள் பாயவில்லை, கத்தி குத்து விழவில்லை, கழுத்து நெரிக்கப்படவில்லை. இயற்கை மரணம் போல தோன்றியது. அது போஸ்ட்மார்ட்டமும் அதைத்தான் சொல்லப் போகிறது. நேற்று வரை நல்லா இருந்தவன் திடீர்னு மர்மமான முறையில் இறந்து கிடந்தா அது மொசாத்து வேலையாக தானே இருக்கும் என்று கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிவிடலாமே. அதுதானே நம்ம வழக்கம். அதை மாற்ற முடியுமா? மொசாத்து ஏன் இவங்களை எல்லாம் கொள்றாங்க என்று என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறியா? சும்மா இருக்கிறவனை மொசாத்து கொல்லுவானா? மற்ற ஹமாஸுகளை ஆலோசனை கூட்டம் போட அழைத்தவனை இப்படி அநியாயமாக கொண்டு போட்டா எல்லா ஹமாஸுக்கும் பீதி ஆகுதில்ல. ஆயுதங்கள் வாங்கித்தரும் ஒரு இடைத்தரகனாக அவன் பாட்டுக்கு செவனேன்னு செயல்பட்டுக்கிட்டு இருந்தான். யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல. எல்லா தும்பையும் மற்ற ஹமாஸுகளுக்கு தான் கொடுத்து செய்ய சொல்லுவான். வன்முறை இல்லாமல் ஒருத்தன் வாழ்ந்தாலும் அவனை வாழ விட மாட்டீங்களா? உங்களுக்கு பொறுக்காதாடா? அல் மசாரா ஹோட்டலில் PLO தலைவர்களுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்டாகத்தான் இருந்தது. அங்கு எல்லா ஐட்டங்களும் கிடைக்கும். நான் சாப்பாட்டைத்தான் சொல்லுகிறேன். PLOவில் பல குழுக்கள் உண்டு. அவர்கள் தனித்தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார்கள். எல்லா குழுக்களின் ஒரே நோக்கமும் சிந்தனையும் இஸ்ரேலியனை கொன்று புதைத்து விட்டு இஸ்ரேல் நாட்டை கைப்பற்றுவதுதான். அதை பாலஸ்தீனமாக அறிவிப்பது தான் இவர்களின் லட்சியமே. ஆனால் நடப்பது என்னவோ, பாலஸ்தீனர்கள் அழிவுதான் நடக்கிறது. எவன் கண்ணில் விடிஞ்சதோ தெரியல. மஸ்ஜித் ஹாடித் தனிமையை விரும்பக்கூடியவன். மற்ற ஹமாஸுகளைப் போல கற்பழிப்பு விளையாட்டுக்கு வாடா என்று வரிந்து கூப்பிட்டா கூட வரமாட்டான். பத்திரமாத்து தங்கம். அவனுக்கு இஸ்ரேலியனை கொல்லுவது மட்டும்தான் ஹாபி. அதுதான் முழு நேர வேலை. காசாவில் பிறந்து வளர்ந்த அவனுக்கு பாலஸ்தீனம் என்ற நாடு கைகூடாமல் திராவிட நாடு போல கையை விட்டு போவதை பார்த்து மனம் வெதும்பி வருத்தத்தில் இருந்தான். அந்த வருத்தம் தான் இஸ்ரேலியர்களையும் வருத்தப்பட வைத்தது. அப்பாவிகள் இறந்தார்கள். அதனால் அதற்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துவதில் ஒரு துடிப்புள்ள தலைவனாக, ஒரு செயல் வீரனாக செயல்பட்டு கொண்டிருந்தான் அவன். அடிக்கடி அதற்காக படிக்காத இளைஞர்களை அந்த ஹோட்டலுக்கு வரவழைத்து, இஸ்லாமுக்காக செத்தால் சொர்க்கத்தில் பல சௌரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும், பிரீத்தி மிக்சிக்கு நான் கேரண்டி என்று சொன்ன மாதிரி சொர்க்கத்தில் ராஜபோக வாழ்க்கை வாழ நான் கேரண்டி என்று சோப்பு போட்டு நைஸ் பிடித்து கொண்டு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டிருந்தான். அவனை போய் இப்படி அநியாயமாக கொண்டு போட்டுட்டீங்களாடா, நீங்கள் விளங்குவீங்களா? ஆனால் இஸ்ரேலோ, இஸ்லாமியர்கள் மத்தியில் வாழும் நமக்கு பாதுகாப்பு என்பதே இனி இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு பாலஸ்தீனனும் என்ன செய்கிறான், யார் யாரை சந்திக்கிறான், அவனுக்கு செலவுக்கு காசு எங்கிருந்து வருகிறது என்பதை மொசாத்து, சின்பெட்டு, மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வைத்து ஆராய்ந்து கொண்டிருந்தான். இஸ்ரேலின் பாதுகாப்பே அவர்கள் கையில் தான் இருந்தது. அல்ஜீரியா, டுனீசியா, பெய்ரூட், டமாஸ்கஸ் என்று வெளிநாடுகளில் இருந்து செயல்பட்ட PLOவின் திட்டங்களும் செயல்பாடுகளும் மஸ்ஜித் ஹாடித் செயல்பாட்டிலிருந்து ரொம்பவும் மாறுபட்டது. PLO தலைவர்கள் மிதமாக செயல்படுவதாக அவன் குற்றம் சாட்டினான். அதனால் அவனது சீக்ரெட் ஆபரேஷன்ஸ் அதிகமாக இஸ்ரேலியர்களை கொன்றது. என்னை பார்த்தாவது கொஞ்சம் படிங்கடா. பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் பிளேஸு, இஸ்ரேலிய வழிபாட்டு தலங்கள், யூதர்களின் பண்டிகை நாட்கள், இவற்றில்தான் இவனது பெரும்பாலான தாக்குதல்கள் நடக்கும். அப்போ தான் கூட்டம் அதிகமாக இருக்கும், அதிகமாக சாவாங்க. குண்டு வெடிக்கும் போது நிறைய உயிர் பிரியும். இஸ்ரேலிய உளவுத்துறை அலறும் அளவுக்கு அவனது தாக்குதல்கள் இருந்தது. இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கவே மொசாத்துக்கு ரொம்ப நாள் ஆனது. ரொம்ப திணறியது. அவ்வளவு ஸ்மார்ட் கில்லர் அவன். அன்று வெளிநாட்டு பயணி என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் அல் மசாரா ஹோட்டலுக்கு வந்தான். மெடிட்டரேனியன் கடலை பார்த்த மாதிரி ஜன்னல் உள்ள ஒரு அறை எனக்கு வேண்டும் என்று கூறினான்.
அவனது பாஸ்போர்ட்டு, நேஷனாலிட்டி மற்ற டாக்குமெண்ட்டுகளை செக் செய்த பிறகு அவனுக்கு ஒரு அறை வழங்கப்பட்டது. சிறிது நேரத்தில் ஹோட்டலின் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹேக் செய்யப்பட்டது. டெல் அவீவ் கண்ட்ரோல் ரூமுடன் அது இணைக்கப்பட்டது. அதுக்கு தானே அவன் வந்திருக்கான். அன்று இரவு 12:30 மணிக்கு ஒரு ஹோட்டல் ஊழியர் மெதுவாக 407 நம்பர் அறை கதவை தட்டினான். கதவு திறக்கப்படவில்லை. மறுபடியும் தட்டினான். இப்போது அறைக்கதவு லேசாக திறக்கப்பட்டு மஜீத் ஹாடித்தின் தலை வெளிப்பட்டது. மன்னிக்கவும் சார், அறையில் விளக்கு எரிந்தது. நீங்கள் இன்னும் தூங்கவில்லை என்று அறிந்து அறைக்கதவை தட்டினேன். எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்டு, டவல்ஸ் எல்லாம் வைக்க மறந்து விட்டேன். அதான் கொண்டு வந்தேன், சாரி என்றான். கதவு நன்றாக திறக்கப்பட்டது. ட்ராலியை தள்ளிக்கொண்டு அந்த ஊழியர் உள்ளே சென்றான். பால்கனிக்கு சென்று டீயை உறிஞ்சிக் கொண்டு பேப்பர் படிப்பதில் கவனம் செலுத்தினான் மஜீத் ஹாடித். ஹோட்டல் ஊழியர் போகும்போது ஒரு என்வலப்பை ஒரு டேபிளில் அவனுக்கு தெரியாமல் வைத்துவிட்டு சென்றான். அதுக்கு தானே அவன் வந்திருக்கான். பால்கனியில் இருந்து கடலின் அழகை ரசித்து கொண்டே டீயை உறிஞ்சி குடித்தான். அவன் பேப்பரை படித்து முடித்துவிட்டு உள்ளே சென்றான். அப்போதுதான் கவனித்தான் டேபிளின் மேல் ஒரு கவர் கிடப்பதை. அதை பார்த்து அதில் என்ன இருக்கிறது என்று திறந்து பார்த்தான். அதற்குள் ஒரு கடிதம் இருந்தது. ஹோட்டல் ஊழியர் விட்டு சென்ற ஸ்பை கேமரா அனைத்தையும் படம் பிடித்து டெல் அவீவுக்கு அனுப்பி கொண்டிருந்தது. ஹோட்டலின் வெளியே 2 பேர் ஒரு காரில் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த ஹோட்டலில் செக்யூரிட்டி அதிகமாகலால் முன்வாசல் வழியாக போக முடியாது. அந்த ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியவன் ஹடித் அறையில் இருப்பதை உறுதி செய்துவிட்டு சிக்னல் கொடுத்தான். காரில் இருந்த ஒருவன் கழிவுநீர் குழாய் வழியாக அந்த நள்ளிரவில் ஏறி பால்கனிக்குள் நுழைந்தான். அப்போது மஜீத் ஹாடித் அந்த லெட்டரை படித்து குழம்பிக் கொண்டிருந்தான். அந்த மாதிரி விஷயம் அதில் இருந்தது. அவனது கவனத்தை திருப்பவே அப்படி ஒரு லெட்டர் அங்கு வைக்கப்பட்டது. டிம் லைட்டட் அறையில் ஒரு முகமூடி அணிந்த நிழல் மனிதன் அவனுக்கு பின்னால் வந்ததை அவன் கவனிக்கவே இல்லை. எந்தவித வாசனையும் இல்லாத கொடிய விஷமான பொட்டூலியம் ஏரோசல் ஸ்ப்ரே அவன் முகத்தில் அடிக்கப்பட்டது. அவன் யாரென்று திரும்பி பார்ப்பதற்குள் அவன் உடல் உடனே சரிந்தது. அவனது மூக்கில் உள்ள மியூக்கஸ் மெம்பரேன் உடனே அவனது நரம்பு மண்டலத்தை தாக்கியதும் பக்கவாதம் வந்தது போல் சரிந்தான். அந்த என்வலப்பு கடிதம் அவனது கைகளில் இருந்து எடுக்கப்பட்டது. அந்த நிழல் மனிதன் வந்த வழியே திரும்பி விட்டான். அவன் மஜீத் ஹாடித்தை டச் பண்ணவே இல்லை. என்ஜின் ஓடிக்கொண்டிருந்த காரில் ஓடிப்போய் ஏறினான். அந்த இருளை கிழித்து கொண்டு கார் பறந்துகின்றது. பல நாட்களாக மொசாத் மஜீத் ஹாடித்தின் நடவடிக்கைகளை, அவனது ஹேபிட்டு, அவனது விசிட் அடிக்கும் நகரங்கள், அங்கு தங்கும் நாட்கள், இவற்றை கண்காணித்து கொண்டுதான் இருந்தது. அப்போது காசாவில் தான் அல் மசாரா ஹோட்டலில் அவன் அதிகமாக விரும்பி தங்குவது தெரிந்தது. வெளிநாடுகளில் போய் கொள்வதை விட உள்நாட்டிலேயே ஈஸியாக கதையை முடித்து விடலாமே என்று மொசாத் திட்டம் போட்டது. வெளிநாடுகளில் பல ஹமாஸ் தலைவர்கள் அடிக்கடி கொல்லப்படுவதால் அங்கெல்லாம் கெடுபிடிகள் இப்போது அதிகமாக ஆகிவிட்டன. காசாவில் இந்த தொந்தரவெல்லாம் இல்லையே. எதையும் பிளான் பண்ணி செய்யணும் என்ற வடிவேலுவின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டது மொசாத். அதனால் வெற்றி கிட்டியது. காலையில் தான் மஜீத் ஹாடித் இறந்த செய்தி காட்டுத்தீயாக காசாவெங்கும் பரவியது. யாராலும் நம்ப முடியவில்லை. நல்ல திடகாத்தமாகத்தானே இருந்தான். எப்படி அகால மரணம் அடைய முடியும்? எந்த கெட்ட பழக்கமும் அவனுக்கு இல்லையே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எந்த காயங்களும் அவனது உடலில் இல்லை. கத்தி குத்து இல்லை, கழுத்து நெரிப்பு இல்லை, கழுத்து அறுப்பு இல்லை, இரத்தம் கொட்டவில்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கார்டியாக் அரெஸ்ட் ஆகி இறந்ததாக சொன்னது. தமிழ்நாடு ஒன்மேன் கமிஷன் மாதிரி அத்தனையும் பொய் என்றார்கள் பாலஸ்தீனர்கள். செயற்கையான இயற்கை மரணம் என்றார்கள். அது எவனோ கொண்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்லை, மொசாத்து தான். அதனால் மரண பயத்தில் இருக்கும் மற்ற ஹமாசுகள் இயற்கை மரணம் என்பதை நம்பவில்லை. தங்கள் மரணம் எப்போது வரும் என்ற ஜாதகத்தை எடுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். தடயமே இல்லாமல் கொண்டு இருப்பதால் இது நிச்சயமாக மொசாத்தின் வேலையாகத்தான் இருக்கும் என்றார்கள். பாடி வந்ததும் மஜீத் ஹாடித்தின் வீட்டின் முன்னால கூட்டம் கூடியது, கோஷம் போட்டது. டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கா. அது வழக்கமான கோஷம் தானே. ஹோட்டலில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் ஒரு வெயிட்டர் ஒரு முறை பெட்ஷீட் வைக்க சென்றது மட்டுமே ரெக்கார்டாகி இருந்தது. அந்த ஊழியரின் முகம் சரியாக தெரியவில்லை. அந்த ஷிஃப்டில் இருந்த ஊழியரை கேட்டபோது எந்த விஷயமும் தெரியவில்லை. தமிழ்நாடாக இருந்திருந்தாலாவது அது இயற்கை மரணமா செயற்கை மரணமா என்று விவாத மேடை போட்டு அலசி இருந்திருக்கலாம். காசா நகரமே அப்போது கொந்தளித்தது. இனி இஸ்ரேலியர்களை கொத்து கொத்தாக சாக
யார் இனி திட்டம் போட்டு கொடுப்பாங்க இந்த கவலை அவர்களுக்கு வந்தது. தலைவந்தம் போயிட்டானே. காசா வீதி எங்கும் மஜித் ஹாடித்தின் ஃபோட்டோ போட்டு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது. ஹமாஸ் தலைவர்களோ அவர்கள் போகும் இடங்களில் எல்லாம் பேசும்போது மஜித் ஹாடித்தின் பெயரை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். கையில் இருந்த ஏவுகணையை யாரோ பிடுங்கி விட்டது போல அவர்களுக்கு இருந்தது. ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணினாங்க. காசா வீதியில் மஜித் ஹாடித்துக்கு நெஞ்சளவு உள்ள ஒரு சிலை வைக்கப்பட்டது. அந்த சிலையின் கீழ் கடவுளை நம்புபவன் அறிவாளி என்று எழுதப்பட்டது. பாலஸ்தீனன் ஒரு நியாண்டர்தால் மனிதன் அல்ல என்றும் சொல்லப்பட்டது. பெண்கள் பரதா அணிவதால் துணிவிலை ஏறிவிட்டது என்று சொல்லப்படுவதை பாலஸ்தீனர்கள் ஏற்க மறுத்தார்கள். பரதா இருப்பதினால்தான் இஸ்ரேலிடமிருந்து ஹமாசுகள் இக்கட்டான நேரங்களில் தப்பிக்க முடிகிறது என்றார்கள். எனக்கு என்னப்பா தெரியும், அவனுக்கு சொல்லுவதைத்தானே நான் உங்ககிட்ட சொல்றேன். அவனுக்கு சொல்றதை நம்பித்தானே ஆக வேண்டும். நான் மீண்டும் வேறு கதைகளோடு வருவேன். மராட்டா மக்களே, ஜெய் ஹிந்த்.